வணக்கம் நண்பர்களே. ஹாய் காய்ஸ். நான் உங்க பத்திரி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் டு மை விலாக்ஸ். இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறேன்னா, நான் ஒன் டே வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன் ட்ரிப்புக்காக எங்கள் வீட்டுக்கு. சரி அப்படியே எதுக்கு வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருக்கிறதுன்ட்டு கிளம்பி கோவை குற்றாலம் போயிட்டோம். ஒரு நியூ டைட்டில் கார்டு ஒன்று என்னோட சேனலுக்காக நான் எடிட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம எந்த இது பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரூர். பேரூரில் வந்து சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸானது. கண் யாருன்னா என்னோட யூடியூபராக இருக்கட்டும், என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், என்னோட ஒரு ஃபாலோவராக இருக்கட்டும், கண்டினியூஸாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதான்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க, சந்தோஷப்படுவேன். அதேமாரி தெரியலன்னா யாருக்குன்னா சொல்லுங்கள். அதேமாரி என்னோடய சப்ஸ்கிரைப் யாருன்னா போய் பார்க்கணுன்னா தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல கோயில், ரொம்ப பவர்ஃபுல் கூட. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடமும் சரி, அதை சுற்றி இருக்கிறதும் சரி. பெரம்பூர் பேரூர் வந்து சிவன் கோயில். அதுக்கு வந்து ஒரு பக்கத்தில் வந்து லேக் ஒன்று இருக்குது பெருசு. அங்கே போய் ஒரு 1/2 நீங்கள் உட்காந்துட்டு வாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இங்கேருந்து நானும் என் தம்பி வந்து நேராக வந்து பேரூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம் கோவை குற்றாலத்துக்கு. அப்படியே சுற்றி இந்த பக்கம், ஏன்னா நான் கோயம்புத்தூரில் வந்து வெளியே சுற்றுறதில்ல. ஏன்னா நான் வேலை என்ன எனக்கு ஆஃப் கிடைச்சா மட்டும்தான் நான் வீட்டுக்கு வர்றது. இல்லைன்னா நான் வீட்டுக்கு கூட வர மாட்டேன் எங்கள் வீட்டுக்கு. சரி, அதனால் என் தம்பி வந்து கோவை குற்றாலம் போகலான்னு என்னை கூப்பிட்டதுனால நானும் என் தம்பி கரெக்டாக கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமானது, எங்கன்னா நீங்கள் பைக் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா சேஃப்டியை கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். கிளைமேட் இப்போ சரியில்லை, இருக்காமல் இருக்குது. எல்லோரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ப்ராப்பராக. மாஸ்க்கு, ஹெல்மெட் இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி ஓகேங்களா? வண்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் எதுனாலும் சரியா. அதேமாரி நான் கரெக்டாக அதுக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டருக்கு என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே கிளைமேட்டு பிரித்து விட்டுருச்சுங்க கோயம்புத்தூர். இந்த சம்மருக்கு வந்து எங்கே போகணுன்னு நீங்கள் ஒன் டே ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி கோவை குற்றாலம் போயிடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஒரு வாட்டி தான் கோவை குற்றாலம் வந்தேன் என் தம்பி கூட. திருப்பி இது 2வது வாட்டி அவங்க கூட தான் நான் திருப்பி வரேன். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுனா அதில் இது பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு போயிட்டு வாங்க. அப்படியே அந்த கோவை குற்றாலம் போகிற சைடே ஈசா, வெள்ளிங்கிரி 2ம் இருக்குது. நம்ம வந்து அந்த பிளேஸஸுக்கு போயிட்டு அப்புறமா அங்கே என்னென்ன இருக்குது பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு நான் அதுதான் சொல்கிறேன், பாருங்கள். நாங்கள் இங்கேருந்து நேராக போயிட்டு, எனக்கு வந்து இந்த எல்லோ கலர் ட்ரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஃப்ளவர் தான் இருந்துச்சு, அது லீஃப் நான் பார்க்கல. அதேமாரி நேராக கோவை குற்றாலம் போயிட்டு என்ட்ரி டிக்கெட்டு பைக்குக்கு ரூ. 20, ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 30 என்ட்ரி டிக்கெட்டு. அது நாங்கள் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த ரோடு இருக்கே, அப்பப்போ சொல்லவே வேணாங்க. அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா யாருக்குன்னா எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு ட்ராவலிங் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன ஆசைன்னா, நான் பார்த்த விஷயத்த 4 பேர் பார்க்கணுன்னு சொல்லி நான் இந்த வீடியோலாம் பண்ணுறது. எல்லாம் சொல்லுவாங்க, உன் வீடியோ ஒன்றா ரீச் போகுதா, நீ பண்ணிகிட்ருக்க எடுத்து. போகுதோ இல்லையோ, ஆனால் நம்ம பண்ணுறோமா இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வேணும். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் போன இடம் வந்து நான் போகிறது இடம் எல்லாருமே போகிற மாரி தான் நான் எல்லா இடமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான். யாருன்னா இருந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. அந்த கோவை குற்றாலத்தில் நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நிறையா விஷயம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. சுற்றி பார்க்க இடமே இல்லை. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியாதான்ட்டு. உங்களுக்கு தெரியும். யாருன்னா தெரியலன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா, என் தம்பி வந்து ட்ராவலர் தான். அவர் வந்து இப்போ ரெட் டேக்ஸியில் வேலை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு எதுனா கோச் இந்த மூணாறு ட்ரிப்பு, அப்புறம் வந்து ஒசூர் போகிறது, இந்த சைடு அதர் ஸ்டேட் எங்கேனா போகிறதுன்னா என் தம்பியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் தரேன். ஏன்னா அவங்க கோச் வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அவங்க வந்து உங்களுக்கு இந்த டூரிஸ்ட் இதெல்லாம் வந்து கைட் பண்ணுவாங்க. அவங்க கான்டாக்ட் தரேன். உங்களுக்கு யாருன்னா பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அதில் விசிட் பண்ணிட்டு பாருங்கள். சரியான கூட்டங்க, சரியான கூட்டம். தண்ணி வந்து இந்த வாட்டி கம்மியாக வந்துச்சு. ஆனால் செம்ம கூட்டம்.
அவ்வளோ குரங்கு, அவ்வளோ இது இடம் வேற மாரிங்க. தண்ணி அந்த தண்ணி வர்றது பார்த்தாலே, என்னடா இது இப்படி இருக்கேன்னு நான் நெனச்சிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டைம நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறது எவ்வளோ நல்லது. அதுதான். மொத்தமா எனக்கு இந்த டூரிஸ்ட்ல எவ்வளோ செலவாச்சுன்னா, எனக்கு மொத்தம் ஒரு 80. அப்புறம் வந்து டீ கடையில ஒரு 200. அப்புறம் அந்த இதுல வந்து ஒரு 200. மொத்தம் ஒரு ரூ. 600 செலவாச்சு எங்க 2 பேருக்கும் சேர்த்து. அப்புறம் நேரா இங்கேருந்து வெள்ளியங்கிரி அடிவாரத்துக்கு போயிட்டோம். என் தம்பி கோயிலுக்கு போனா, நான் கோயில் உள்ள போல. ஏன்னா, நான் போக்கூடாது. ஏன்னா, எங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆகல. 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா, அடுத்து நான் கம்பல்சரி நான் கோயிலுக்கு போவேன். அந்த வீடியோ நான் யூடியூப் சேனல்ல போடுவேன். இப்ப நானும் என் தம்பி வந்து டீ கடையில போயிட்டு டீ குடிச்சிட்டு, ஜம்முன்னு அவனுக்கு ஒரு டீ, எனக்கு ஒரு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து நேரா வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். நேரா கரெக்டா போயிட்டுருக்கும். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரேஸ் கோர்ஸ்ல. சரி அப்படியே மழையிலேயே நனைஞ்சிட்டே வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். 2 பேர் நானும் அவனும். நெறைய விஷயம் பேசிட்டு தான் போயிட்டே இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? ஆக்சுவலி சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த இப்படி ஸ்பான்சரெல்லாம் யாரும் இல்லைங்க. நான் மட்டும் தான். எனக்கு ஸ்பான்சர் வந்து என் தம்பி பரத். அவன் தான் எனக்கு ஸ்பான்சரே. எனக்கு எதுனா வேணும்னாலும் சரி, எதுனா பண்ணணும்னாலும் அவன் ஒரு ஸ்பான்சரு. அப்புறம் எங்க அக்கா, அவங்க ஒரு ஸ்பான்சரு. இவங்க 2 பேர் தவிர தான் நம்மளுக்கு ஸ்பான்சர் யாருமே தெரியாது. ஏன்னா, நான் அந்த அளவுக்கு யார்கிட்டயும் காசு வாங்க மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்குன்னா, எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? நீங்க யாரும் இப்போ ஒரு வேளை வெளிய எங்கேயும் போல, எங்களால போ முடியல. இவங்களனா போட்டும். நீங்க நெனச்சீங்கன்னா, என்னோட கமெண்ட் சாட்ல நீங்க வந்து தாராளமா மெசேஜ் பண்ணலாம். நீங்க எதனா இது பண்ண கிஃப்ட் குடுத்தாலும் சரி, எதனா பண்ணி நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாலும் சரி. மேபி உங்களுக்காகனாலும் நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு, அந்த வீடியோ உங்களுக்காக நாங்க அத ஷூட் பண்ணி, உங்க பேரு சொல்லி நாங்க அத யூடியூப் சேனல்ல நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். அதேமாரி என்னோட இன்ஸ்டா சேனல்லயும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். என்னோட இன்ஸ்டா சேனல் வந்து பத்ரி நாத் 12. இதுதான் என்னோட இன்ஸ்டா பேஜு. யாருன்னா அதுக்கு புதுசா போனீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து வீடியோ நான் ஜாஸ்தியா போட்டுட்ருக்கேன். எப்பத்துலேருந்தோ போட்டுட்ருக்கேன். ஆனா எனக்கு வந்து யாரும் அந்த அளவுக்கு சப்போர்ட் குடுத்ததில்ல. ஏன்னா நானும் வீடியோ கன்டினியூஸா போடுறதில்ல. ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஃபுல்லா ஒர்க்ல இருக்கேன் நான். அதனால என்னால வீடியோ போட முடியல. இந்த வாட்டி உங்களுக்காக நான் கம்பல்சரி நெறைய வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேங்க. நான் ரீசென்ட்டா பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் அந்த ரோடு வேற மாரிங்க. சீரியஸா. சரி ஓகே. அந்த ட்ரிப்பு முடிஞ்ச அப்புறமா நேரா கேரளா கெளம்பிட்டேன் நான் ஆக்சுவலி சொல்லணும்னா ட்ரிப்புக்கு. நான் கேரளாவுக்கு வந்து ஆலுவா, எர்ணாகுளம், கொச்சின் ஏர்போர்ட்டு இந்த சைடு நெறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் வந்து கோயில் சைடு எல்லாம் எங்கேயும் சுத்துறதில்ல. என்னால சுத்த முடியல கூட. ஏன்னா குருவாயூரப்பா போணும். அப்புறம் வந்து திருவனந்தபுரம் போணும். அந்த சைடெல்லாம் போணும். ஆனா என்னால முடியாது. ஏன்னா அப்பா இறந்து 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, கம்பல்சரி அடுத்து எல்லாமே என் வீடியோ வந்து ஃபுல்லா டெம்பிளு இதா தான் இருக்கும். முக்கால்வாசி. இப்படி தான் நான் முக்கால்வாசி போயிட்டுருக்கிறதே. அதே மாரி நான் இப்போ ரீசென்ட்டா மைக் ஒண்ணு எடுத்திருந்தேன். அந்த மைக்லேருந்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் குடுத்துட்ருக்கிறதே இந்த மைக்ல தான். இந்த மைக் எனக்கு எப்போ எடுக்கணும்னு ஆசை. டிஜே எடுக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா அந்த அளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இல்ல. ரூ. 12,000. சரி ரூ. 2,000ல நல்ல மைக் தான். அது யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்பக்கி. ஓகே நம்ம சின்னதா வச்சு பெருசுக்கு போவோன்ட்டு நான் இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதேமாரி நம்மளுக்கு வண்டி எம்டி. அதுக்கு ஒரு ரூ. 1000 பெட்ரோல் போட்டிருந்தேன் டேங்க் ஃபுல்லு. அது. நான் வந்து கேரளாலேருந்து கரெக்ட்டா கெளம்பி, நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு கோவை குற்றாலம் போய் திருப்பியும் கேரளாக்கே போயிட்டேன். ரூ. 1000 பெட்ரோல் போட்டு. அந்த இடம் தான் நம்மளோட இது. ஜாலியா அப்படியே வந்து ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன். இந்த ஆப்போசிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்க ஷோரூம்ல தான் நான் வண்டி எடுத்தேன். அந்த வண்டி என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து எடுத்து குடுத்தாங்க. பேரு காவியா. ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப நல்லவங்க. ஆனா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருந்துச்சுன்னா, இப்பக்கி அவங்க என் கூட இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன சண்டையில வந்து எல்லாமே போயிட்டாங்க.
சரி ஓகே. அப்புறம் நம்ம யாரையும் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. எங்க இருந்தா நல்லா இருக்கட்டும்னு நானும் வந்து இப்ப தனியா தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு நான், அப்புறம் என்னோட யூடியூப் சேனல், என்னோட வண்டி, அப்புறம் வந்து நீங்கலாம் இருக்கீங்க. எனக்கு அது போதாதா? சொல்லுங்க. இது நம்பளோட ப்ராப்பரான ஏரியாங்க. இது வந்து ரேஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. ரேஸ் கோர்ஸ் இந்த சைடு லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஸ்போர்ட்ஸ் கடை தான் இருக்கும். அப்படியே அதுக்கு பக்கத்துல பெரிய கிரவுண்ட் இருக்கு. எனி டைம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க பசங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா பக்காவா இருக்கும். அதேமாரி இந்த ஆர்எஸ் புரத்துல வந்து என்னோட ஃபேவரைட் ஷாப் ரைட் சைடுல டின்டின்னுன்னு இருக்கும். ஏன்னா அங்க போனீங்கன்னா கோகோனட் டெசர்ட்டும், ரோஸ் மில்க் வித் ஜெல்லி வித் பாதாம் அது ட்ரை பண்ணி பாருங்க. பக்காவா இருக்கும். ஒரு ₹100 ஆகும் டோட்டலா. அந்த இடம் போய் நீங்க விசிட் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் இங்க பக்கத்துல பிள்ளையார் கோவில் இருக்கு. ரொம்ப ஃபேமஸானது. யாருன்னா கோயம்புத்தூர் இருந்தவங்க போய் பார்த்துட்டு வாங்க. யாருன்னா வெளியூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா சுத்தி பாருங்க. இதிலேருந்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வரும். ஸ்ட்ரீட் லைட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, இந்த நியூ இயரு, இந்த லவர்ஸ் டே இதெல்லாம் பக்காவா கொண்டாடுவாங்க. அதேமாரி ஒரு இடம் அது. ஏன்னா, நான் அது வந்து பர்சனலா வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் மேக்ஸிமம் அந்த ஏரியால தான் சுத்திட்டுருப்பேன். எனக்கு வந்து டியூட்டி முடிஞ்சிரும். ஸ்டார்டிங் நான் அங்க தான் வேலை பார்த்தேன். கோயம்புத்தூர்ல. என்னோட ரெஸ்டாரண்ட் அதுக்கு ஒரு 1, 2, 3 3வது கட்டு. எங்களோட 3வது ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்ல எங்களோட ஷாப் இருக்கு. நான் பழைய இடத்துல வேலை பார்த்தேன். ரொம்ப எப்படி சொல்றது? ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்கானிக் ஃபுட் ஆகட்டும். நான் அந்த இதில தான் வேலை கத்துக்கிட்டேன் சீரியஸா. ஏன்னா அந்த அளவுக்கு அதில அக்யூரேட்டா. அதேமாரி இங்க ஒருத்தர் போயிட்டுருக்காரு எனக்கு முன்னாடி இதோ ஒருத்தவரு. ஃபோன் பேசிட்டே ஹெல்மெட் யூஸ் பண்ணாம ப்ராப்பரா போயிட்டே இருந்தாரு. சரி ஓகே சொல்லலாம்னு நெனச்சேன். சரி அப்புறம் எதனா சொன்னேன்னா என்ன தப்பா நெனச்சுருவாங்கன்னு எதுவும் நான் சொல்லல. ஆனா அப்புறமா ஃபோன் கட் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டாரு மனுஷன். இது ஆகல. அப்புறமா அவர் வந்து ஸ்பீடா எட்டு வந்து இதோ நம்ம முன்னாடி தான் வந்தாரு இதோ. ரொம்ப ரேஷ் டிரைவு. அப்புறம் நான் வண்டிய கிராஸ் பண்ணிட்டு, இண்டிகேட்டர் போட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டேன் நானு. கிராஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா நான் எங்க ஏரியாக்குள்ள போறேன். எங்க ஏரியா வந்து காமராஜபுரங்க. நான் இருக்கிற ஏரியா வந்து. கரெக்ட்டா ஏன்னா நாங்க வந்து ஏரியால வெளிய அவ்வளவா சுத்த மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு பிடிக்காது. அதனால. அதேமாரி உங்களுக்கு யாருன்னா ட்ரிப்பு போணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட இதில வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க. ஒருவேள நான் ட்ரிப்பு போறேன் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கனாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்ல. நீங்கலாம் வந்து தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்காக நான் எப்பயும் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பிடிக்கும். எல்லார் கூடயும் நம்ம இருக்கணும். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்னு சொல்லி எனக்கு எல்லாமே இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா, என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த ட்ரிப் எதனா போச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்றேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க் யூ ஆல்.